நடிகர் ரவிமோகன் குற்றச்சாட்டிற்கு அவரது முன்னாள் மனைவி ஆர்த்தி மறுப்பு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். திருமண வாழ்வு முடிவுக்கு வந்ததற்கு பணம் காரணம் இல்லை என்றும் ஆர்த்தி அந்த அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார். பணமோ அதிகாரமோ பிறர் தலையீடோ அல்லது கட்டுப்பாடோ காரணம் அல்ல என்று ஆர்த்தி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நடிகர் ரவிமோகன் குற்றச்சாட்டிற்கு மறுப்பு தெரிவித்து ஆர்த்தி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். திருமண வாழ்வு முடிவுக்கு வந்ததற்கு பணம் காரணம் இல்லை என்று அந்த அறிக்கையில் ஆர்த்தி வெளியிட்டிருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து முழுமையான விவரங்களுடன் தலைமைச் செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, விவரங்களை பதிவு செய்யுங்க. ஆர்த்தி ரவி தற்போது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ரவி வெளியிட்டிருக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்களுக்கு அவர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை விட நாடகம் போடுபவர்களுக்கு தான் இங்கு அதிக இடம் இருக்கிறது. இந்த காலத்தில் என்னை சுற்றி நடக்கக்கூடிய சமீபத்திய சூழ்ச்சிகள் வேறு வழியின்றி மீண்டும் மீண்டும் என்னை பேசச் செய்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு முறை கடைசியாக அனைவருக்கும் உண்மையை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் அவர்களுடைய திருமண வாழ்வு இந்த நிலைக்கு வந்ததற்கு பணமோ அதிகாரமோ பிறர் தலையீடோ அல்லது கட்டுப்பாடோ காரணம் அல்ல என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவர்களுடைய வாழ்வில் வந்த ஒரு மூன்றாவது நபரே அதற்கு காரணம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தற்போது ரவிமோகனுடன் இருக்கக்கூடிய கெனிஷாவை அவர் குறிப்பிட்டிருப்பதாகவே இதனை எடுத்துக்கொள்ள முடிகிறது. தங்களை பிரித்தது எங்களுக்குள் இருந்த ஏதோ ஒன்று அல்ல, வெளியிலிருந்து வந்த ஒருவர் தான் என்றும் உங்கள் வாழ்வின் ஒளி என அறியப்படக்கூடிய அவர் எங்கள் வாழ்வில் இருளை கொண்டு வந்தார் என்பதே உண்மை என்றும் இந்த நபர் சட்டப்படி விவாகரத்து ஆவணங்கள் தாக்கல் செய்யப்படும் முன்பே எங்களுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டார். இதை ஒரு வெற்று குற்றச்சாட்டாக அல்லாமல் இதனை ஒரு ஆதாரங்களோட நான் கூறுகிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தன்னை கட்டுப்படுத்திய மனைவி என்று பட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் என்னுடைய கணவரை அன்புடன் பராமரித்து அவருக்கு கேடு தரும் தீய பழக்க வழக்கங்களிலிருந்து எங்கள் வீட்டினுடைய உறுதியை சீர்குலைக்கக்கூடிய விஷயங்களிலிருந்தும் அவரை பாதுகாத்து கட்டுப்படுத்தியது என்னுடைய குற்றம் என்றால் அப்படியே இருக்கட்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு உண்மையான மனைவியும் தன்னுடைய கணவனுடைய நலனுக்காக எதை செய்வாரோ நானும் அதை தான் செய்தேன் என்றும், ஆனால் அப்படி நடந்து கொள்ளாத பெண்களுக்கு இந்த சமுதாயம் சுமத்தக்கூடிய அனைத்து கொடூரமான பட்டங்களையும் கணவனுடைய நலனை காப்பாற்றியும் தான் நான் சுமக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் சொல்வதென்றால் வாழ்வினுடைய கடினமான சமயங்களில் கூட நாங்கள் குடும்பத்துடன் ஒற்றுமையாக கணவர், பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தோருடன் அன்போடு தான் இருந்தோம் என்றும் தங்களுடைய சமூக ஊடக பதிவுகளை அதற்கு சாட்சியாக இருந்திருக்கிறது என்றும் அவர் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். தன்னுடைய சொத்துக்களை கௌரவத்தை இழந்து வெறும் காலோடு அவர் ஒன்றும் வீட்டை விட்டு வெளியேறி போகவில்லை என்றும் நன்றாக முன்கூட்டியே மிக தெளிவாக திட்டமிட்டு விலை உயர்ந்த ஆடைகள் காலணிகளிலிருந்து தனக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ரேஞ்சில் ஒரு காரில் தான் வீட்டை விட்டு சென்றார். அவரை யாரும் துரத்தவில்லை என்றும் அவர் அமைதியாகவும் மிகுந்த நிதானத்தோடும் திட்டமிட்டுதான் வீட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார் என்றும் ஆர்த்தி ரவி குறிப்பிட்டிருக்கிறார். உண்மையில் அவர் தன்னுடைய பிடியிலிருந்து தப்பிச் செல்ல நினைத்திருந்தால் நேராக அவர் அடிக்கடி தொலைத்த பெற்றோர்கள் என்று குறிப்பிடக்கூடிய அவருடைய பெற்றோர்கள் வீட்டிற்கு சென்றிருக்க வேண்டும். மாறாக அவர் வேறொருவருடைய வீட்டிற்கு சென்றிருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். துன்புறுத்தப்பட்டதாகவும் தனிமைப்படுத்தப்பட்டதாகவும் புகார் தெரிவித்திருக்கக்கூடிய ரவிக்கு அந்த புகாருக்கு மறுப்பு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில ஏன் இத்தனை ஆண்டுகள் வரை அவர் காத்திருந்தார் என்றும், ஏன் ஒவ்வொரு வருடமும் திருமண நாளை கொண்டாடினார் என்றும், ஏன் குடும்ப விழாக்களில் கலந்து கொண்டார் என்பன போன்ற பல்வேறு கேள்விகளை ஆர்த்தி ரவி எழுப்பியிருக்கிறார். உண்மையிலேயே பிள்ளைகளுடைய உறவு வேண்டும் என்று அவர் நினைத்திருந்தால் எந்த சக்தியும் அவரை தடுத்திருக்க முடியாது என்றும், நிச்சயமாக அவர் நேரடியாக வந்து குழந்தைகளை சந்தித்திருப்பார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தன்னுடைய கணவர் வெளிநாட்டில் தொடர்பு கொள்ள இயலாத நிலையில் இருந்த போது இங்கு நடந்த ஒரு சிறு கார் விபத்து ஆண்டவன் அருளால் என் குழந்தைகளுக்கு எந்த துன்பமும் ஏற்படுத்தாத அந்த விபத்தில் சேதமடைந்த காரை சரி செய்ய இன்சூரன்ஸ் ஆவணங்கள் தேவைப்பட்டன என்றும், அதை எடுத்துக்கொள்ள எங்கள் இருவருக்கும் சொந்தமான அலுவலகத்துக்கு சென்றால் தன்னை உள்ளே நுழைய விடாமல் காவலர்கள் வெளியேற்றிருக்கிறார்கள். சட்டப்படி எனக்கும் உரிமை உள்ள ஒரு இடத்திலிருந்து அவமானப்படுத்தப்பட்டு அனுப்பப்பட்டேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அனைத்து வடிவத்திலும் தன்னால் துன்புறுத்தப்பட்டதாக ரவி சொல்லக்கூடிய நிலையில தனக்கு மனம் வலிக்கிறது என்றும், திரையில் யாருக்கும் அடங்க மறுக்கக்கூடிய ஒரு நாயகனை நிஜத்தில் ஒரு பெண் கட்டுப்படுத்தி வைத்திருப்பதாக கூறுவதை கேட்கும் போது
வேதனையிலும் கூட சிரிப்பு தான் தனக்கு வருகிறது என்றும், அப்படியே அவர் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்திருந்தாலும் அது அவரது விருப்பத்தினால் தான் இருந்திருக்க முடியுமே தவிர கட்டாயத்தினால் அல்ல என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், இத்தனை வருடங்கள் அவரோடு ஒன்றாக வாழ்ந்திருக்கக்கூடிய ஒருத்தியாக தன்னை உதறித்தள்ள வேண்டும் என்று முடிவு எடுத்த பிறகு கொஞ்சம் கண்ணியத்துடன் அதனை கையாண்டு இருக்கலாம் என்ற ஒரு விவரத்தையும் தன்னுடைய அறிக்கையில ஆர்த்தி ரவி குறிப்பிட்டிருக்கின்றார். சிவா, விவரங்களுக்கு நன்றி.